இந்த கிளாஸில் 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய முதல் லெசன்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு 5 சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக் சம்ஸ். இது தெரிஞ்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து பெரிய பெரிய கணக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஸ்ரீநகரின் வெப்பநிலை வந்து -3 டிகிரி செல்சியஸ் என பதிவாகி உள்ளது. மறுநாள் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையானது 1 டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்திருந்தால் அன்றைய வெப்பநிலையை காண்க. மறுநாளோட வெப்பநிலை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சரை வந்து டிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுவாங்க, -2 டிகிரி செல்சியஸ் இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இங்கே வந்து -3 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணுவாங்க, -2 டிகிரி செல்சியஸ் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து -3 இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த லைன் தெரியும், இங்கே வந்து 0 அப்படின்னா இந்த பக்கம் -1 -2 நெக்ஸ்ட்டு -3 நெக்ஸ்ட்டு -4 இப்படியே இந்த லைனானது நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். -5 இங்கே -6ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது முடிவற்றது, இது முதல் முடிவற்றது. ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே -3 இருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 1 குறைஞ்சி அப்படின்னா நமக்கு எங்கே வரும், இந்த பக்கம் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ எங்கே வரணும், லெஃப்ட் சைடு தான் வரணும். ஸோ 1 குறைஞ்சின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், -4 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? மறுநாள் வந்து வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா -4 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். இது மாதிரி பேசிக் கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் சரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வெப்பநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறைஞ்சி அப்படின்னா அன்னையோட வெப்பநிலை வந்து என்ன? ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கிறிஸ்துவுக்கு முன் 323க்கும் கிறிஸ்துவுக்கு பின் 1687க்கும் இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை? ஓகேங்களா? பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின். ஓகேங்களா? ஸோ பொது ஆண்டு வந்து 1687, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட வருடங்கள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பொது ஆண்டு அப்படின்னா ஒரு நாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒரு 0லேருந்து இந்த பக்கம் 1687 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஓகேங்களா 323 போட கொஸ்டின் மாதிரி தான். ஸோ 1687 பொது ஆண்டு 1687 பொது ஆண்டுக்கு முன்னுக்கக்கூடிய அந்த செல்ற 323 பார்த்தீங்களா, அந்த வருடத்தையும் என்ன பண்ணுங்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட வருடத்தோட மொத்த எண்ணிக்கை. ஓகேங்களா? இடைப்பட்ட வருடங்களின் மொத்த எண்ணிக்கை வந்து அதுதான். ஸோ 7 3 கூட்டினா நமக்கு 10 வரும், மீதி வந்து 1. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 9 10 11 வரும், மீதி வந்து 1 வரும். ஓகேங்களா? 6 இருக்குது, 7 8 9 10 10க்கு 0, மீதி 1 வரும். ஸோ 2 போட்டுக்கோங்க, 2010. ஸோ இந்த 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட வருடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்க? இதுதான் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். பேசிக் கொஸ்டின்ஸ் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் சரி உங்களால் ஈஸியாக எக்ஸாம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். டிஆர்பி மீன்ஸ் வந்து ஆல்ரெடி டெட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். 3C / 16 ஓகேவா என்பது 48 எனில். ஓகே, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 எனில் சியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? சியோட வேல்யூ இந்த சி வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ 48 × 16 / 3 வரும். ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், சியோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களால் ஆன்சர் ஃபைன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் ஆனது இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும். சரிங்களா? இதெல்லாம் இதுமாரி சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் இது தெரிஞ்சது போதும். மேக்ஸில் பாதி கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இது புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 17. ஓகேங்களா? பியோட வேல்யூ வந்து -15 மற்றும் கியூவோட வேல்யூ வந்து 5 எனில்
P மைனஸ் Q வகுத்தல் P பிளஸ் Qவை காண்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ், எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. நான் இங்கே டிஆர்பி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறது எல்லாமே டெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1, டெட்டு பேப்பர் 2, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிடி எக்ஸாம், ஓகே, இது மாதிரி எக்ஸாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், பிஓ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேவா. இதோட இந்த லெவலுக்கு மேலே கேட்பாங்க, சரிங்களா. சரிங்க, இப்போ பியோட வேல்யூ வந்து -15 கொடுத்துருக்கான், கியூவோட வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் வந்து கிடைச்சிடும், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பி மைனஸ் கியூ வகுத்தில் போட்டுக்கோன்னா டிவைடட் பை பி ப்ளஸ் கியூன்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்னது, -15, ஓகே. கியூவோட வேல்யூ என்னது, -5, -5 மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்படியே போட்டுட்டு கியூவோட வேல்யூ வந்து 5 தூக்கி அப்படியே போட்டுட்டேன், சரிங்களா. நெக்ஸ்ட் பி ப்ளஸ் கியூ இருக்கு, பியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -15 தெரியும், இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்காங்க. கியூவோட வேல்யூ என்னது, 5, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், -15யும் -5யும் ஆட் பண்ணும், ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ -15 இருக்குங்க, -5 இருக்கு, ஒரே சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் கூட்டிக்கோங்க 20, ஓகேங்களா. அந்த சிம்பிள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து கீழே பிறகு எப்படி இருக்கு, -15 இருக்கு, கீழே +5 இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுல எந்த நம்பர் பெருசுன்னு பாருங்க. ரெண்டு எந்த நம்பர் பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு, அப்படின்னா அதோட சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையும் கழிச்சு நமக்கு என்ன வரும், 10 வரும், ஓகேங்களா. மேலே வந்து ஒரே சிம்பிள் அப்படின்னா கூட்டிக்கோங்க, டிஃப்ரெண்ட் சிம்பிள் அப்படின்னா ரெண்டையும் கழிச்சுக்காங்க, எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ மேலே வந்து -20, சரிங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா -10, சரிங்களா. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். ஸோ மேலேயும் மைனஸ் கீழேயும் -5 நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க, பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2. ஸோ அப்படின்னா பி மைனஸ் கியூவையும் பி ப்ளஸ் கியூவையும் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா, ஓகே, கொடுக்கப்பட்ட பி கியூவோட வேல்யூல இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும், புரியுதுங்களா. சிம்பிளா இருக்கா. இதுமாரி கொஸ்டின்ஸ் தான் டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாங்களா. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சென்டென்ஸ் வந்து அந்த கொஸ்டின் படிக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு நீர் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 லிட்டர் வந்து பயன்படுத்துறாங்க, ஓகேங்களா. தற்போது நீர் தொட்டியில் 2000 லிட்டர் தண்ணீர் உள்ளது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் இருக்கு. எனில் 10 நாட்களுக்கு முன்பு தொட்டியிலிருந்து நீரின் அளவை கணக்கிடுக. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 இருக்கு அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு இருக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக இது வந்து அதிகமாக தான் இருக்கும். 10 நாளைக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இது வந்து கம்மியாக தான் ஆகும், ஏன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ வந்து கரண்ட்ல 2000 தான் இருக்கு அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி கேட்கங்களா. ஸோ முன்னாடி வந்து 10 நாள் போங்க, ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, 100 லிட்டர் யூஸ் பண்ணீங்க, அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே. இப்போ என்ன இருக்கு, 2000 இருக்கு, அதை எழுதிக்கா. 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நமக்கு என்ன கிடைக்கும், 1000 கிடைக்கும். ஸோ இந்த 1000 தூக்கி இங்கே போடுங்க, ஓகே. ரெண்டு ஆட் பண்ணவங்க என்ன கிடைக்கும், 3000 லிட்டர், ஓகேங்களா. ஸோ 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ இருக்கும், 3000 லிட்டர் தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லியும் ஒரு 100 லிட்டர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 200 லிட்டர் தான் கிடைக்கும், சரி 2000 லிட்டர் தான் கிடைக்கும், சரிங்களா, புரியுதுங்களா. ஸோ இதே கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம், ஓகே. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 லிட்டர் வந்து யூஸ் பண்ணீங்க, ஓகேவா. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 லட்சம் லிட்டர் கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஒரு 20 நாள் அல்லது 30 நாள் இப்படி மாற்றி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக போடலாம். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு தாங்க, ஸ்கூல் புக்கு இருக்கிற சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் 20 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வந்து -9 + 9 அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்த உடனே ஆன்சர் வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ 20 இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ரெண்டையும் மல்டிபிள் நமக்கு என்ன கிடைக்கும், -9 கிடைக்கும். இந்த +9 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த -9யும் +9 கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 20 + 9 + 9, ஓகேங்களா. ஸோ 20 + இங்கே 9 18,000. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம். ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்கெட் போட்டு மல்டிப்ளை போட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -9, ஓகே, பிரேக்கல்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9 கொடுத்துருவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. இதையும் நீங்கள் கேன்சல் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி அப்படியே டைரெக்டாக இங்கே ஆன்சர் மட்டும் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அது சிம்பிளிஃபிகேஷனுங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா கேட்டுப்பாங்க. காமிக்கிற பாருங்க. இது மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அதே தான், ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி, பொறுமையாக போடணும். 3 நாட்களின் விலை வந்து 1290 எனில் 5 நாட்களின் விலையின் 2 மடங்கு என்ன? 5 நாட்களின் விலை கண்டுபிடிச்சோம், அதோட டபுள். ஓகே, 2 மடங்கு கண்டுபிடிச்சா அதுக்கான ஆன்சர் கிடைச்சோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பொறுமையாக போட்டால் நீங்கள் போடலாம். இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். 30 அட்டைகளின் மொத்த எடை வந்து 100 கிராம் எனில் அதே அளவுடைய 5 கிலோகிராம் எடையின் எத்தனை அட்டைகள் இருக்கும்? 5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் வந்து இருக்கும்? ஓகேங்களா? ஒரு 30 அட்டைகளோட மொத்த எடை வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம். ஓகேங்களா? ஸோ 30 அட்டை வந்து 100 கிராம் அப்படின்னா 5 கிலோவில் எவ்வளோ இருக்கும்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் வந்து 10 போடணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வருதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஓகேங்க, 21/2/2020 இந்த நாளுக்கான ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ டெய்லி ஒரு 5 சம்ஸ் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து ஒரு 100 நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.